ஹலோ மை டியர் செல்ல குட்டீஸ். நான் வந்துட்டு கீர்த்து காத்துவாக்கில் சேனலை நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் என் ஃபேஸ் காமிச்ச இந்த வீடியோவும் போடல, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த கீர்த்து காத்துவாக்கில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இனி பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபீடிங் மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நான் என்னென்ன வாங்கியிருந்தேன். நான் எப்பயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்குவேன். ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹை காஸ்ட்டில் வாங்குவீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா வந்து வாங்கிக்கோங்க. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸஸுமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வாங்கினது வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைட்ஸில் வந்து நான் வாங்கினேன். மீஷோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது மீஷோவில் தான். 2 ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயே பர்ச்சேஸ் பண்ணதுனால சைஸ் வந்துட்டு கொஞ்சம் நான் பெருசாக தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் எல்லாருமே கொஞ்சம் குண்டாக இருப்போம் இல்லைங்களா, அதனால நான் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருந்தேன். XXL சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து 2 ஜிப்ஸ் வந்துட்டு கொடுத்துட்றாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம்லேயும் போட்டுக்கலாம், ஃபீடிங் டைம்லேயும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. கீழே லென்த்துமே வந்து கால் வரைக்கும் வந்துடும். இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 395 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்பலாம் ஹீட் ஆகலை, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுவும் அதே டைப் தான். இதுலேயும் வந்துட்டு 2 ஜிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்துட்டு கையும் வந்து லென்த் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மணியாஸ் மெட்டர்னிட்டி வியர்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து சொல்ல போகணுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ட்ரெஸ்ஸஸே வாங்கினதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ வந்து எனக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குமா என்னன்னு தெரியாததுனால ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு பார்த்தேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் ஆர்டர் போட்டது வந்துட்டு அவங்களோட பேஜில் இந்த ட்ரெஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் கீழே வந்து ஓரளவுக்கு கால் வரைக்குமே, ஆங்கிளுக்கு முன்னாடி வரைக்குமே கவர் ஆகும். ஸோ வந்துட்டு இவங்களுமே வந்து ஜிப்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. சைஸஸ்மே வந்துட்டு அவங்களோட பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி. நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் வந்துட்டு மேலே ஆட் பண்ணுறேன். நெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்சு நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. குவாலிட்டி மெட்டீரியலுமே சூப்பராக இருந்துச்சு. இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் ரோசஸ் வந்த மாதிரி. இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 2 ஜிப்ஸ் இன்விசிபிளாக தான் இருக்குது. ஜிப்ஸுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அவங்களோட சைஸ் சார்ட் பார்த்து நீங்கள் சைஸ் மட்டும் மெஷர் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட பேஜ்லேயே நான் வாங்கின இன்னொரு ட்ரெஸ் வந்துட்டு சரி எப்பயுமே வந்துட்டு அம்ப்ரெல்லா டைப் இந்த மாதிரியே வாங்குறோமே, சுடிதார் டைப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு அப்புறமா நான் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து சுடிதார் டைப்பு. டாப்பு, பேண்ட்டு, ஷால் 3மே கொடுத்துருந்தாங்க. நான் அது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னா 1050 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இதுதான் வந்துட்டு அந்த சுடிதார் டைப்போட ட்ரெஸ்ஸு. நெக்லாம் வந்துட்டு சூப்பர் டிசைனாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே ஜிப்ஸ் வந்துட்டு இருக்குது, வேணும்னா நம்ம வந்து ஜிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கையுமே வந்துட்டு நல்லா மாடர்னாக தான் கொடுத்துருந்தாங்க. லைட்டாக ஃப்ரில்ஸ் வந்திருக்க மாதிரி, ப்ளஸ் இங்கே வந்துட்டு பார்டரில் இந்த மாதிரி வந்திருக்க மாதிரி. ஸோ நீங்களும் இது சைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பெல்லி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கண்டிப்பாக சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு டாப்பு, இது வந்துட்டு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ டைப் பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேண்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் பேண்ட் எனக்கு வந்து ரொம்ப தொலைன்னு இருந்துச்சு, நான் வந்து ஆல்டர் பண்ணினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு இது கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வச்சு. ஸோ வந்து இது ஷாலுமே நல்ல லென்த்தாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறக்கு. இது நான் வாங்கின 3வது ட்ரெஸ்ஸு 1050 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஹோம் யூஸ்க்கு எப்பயுமே நைட்டி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த நைட்டி வந்து மேபி ஜிப்பு சின்னதாக இருக்கலாம், இல்லை ஜிப்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கும் போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போயும் நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ப்ரெக்னன்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் மணியாஸ் மெட்டர்னிட்டி வேர்ன்ற அந்த பேஜில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு 3 பீசஸ் வந்து 999 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் மற்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களோடதுல அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்மே நான் வாங்கின அவங்க 3 பீஸில் இது ஒரு பீஸு. நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வாங்கினதுனால கொஞ்சம் லூஸாகவே தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லூஸாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். பின்னாடி வந்துட்டு நாட் கட்டுற மாதிரி இருக்குது. ஃபீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம லோயர் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரெஸ்ஸில் இது வந்துட்டு 2வது ட்ரெஸ்ஸு. லென்த் வந்துட்டு கீழே நல்லா 50 வரைக்குமே லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 2வது ட்ரெஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து 3rd ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து சைஸ் மட்டும் பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே டெலிவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணுமோ, என்ன காம்போ வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரமோஷன் கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்கு, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கினேன். மணியாஸ் மெட்டர்னிட்டி வேர்லேருந்து நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்களோட சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் வந்து இலா ஷாப் அப்படின்ற ஒரு பேஜ்லேருந்து அதை விடவே நான் முன்னாடி காமிச்சதை விடவே கம்மியாக இருந்துச்சு. என்னென்னா 2 ட்ரெஸ் 500 கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக யார் கொடுப்பாங்க அப்படின்னு நானும் யோசித்தேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்துட்டு கிளியராக சொல்லியிருந்தாங்க லைட்டாக டேமேஜான பீசஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறது மட்டும், பட் நியூ பீசஸ் தான். பட் அவங்களோட பிரிண்டிங் மிஸ்டேக்ஸு, லைட்டாக டேமேஜ்டு பீசஸ்ஸு, ரொம்ப லைட்டாக டேமேஜ்டு பீசஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு 2 பீஸ் 500 கொடுக்குறதா சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம வீட்டில் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இது அவங்க ஷிப்பிங்மே எதுவுமே வந்துட்டு சார்ஜ் பண்ணலை. 500க்கு 2 ட்ரெஸ்மே டெலிவர் பண்ணாங்க. நான் வந்து எக்ஸல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் சைஸ் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறமா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் என்ன டேமேஜ் அப்படின்னா இங்கே பிரிண்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து லைட்டான டேமேஜ். ஸோ எனக்கு அது பெருசாக தெரியலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் அந்த 2 பீஸ் 500ல் தான் வாங்கியிருந்தேன். இது நல்லாயிருக்கு. இந்த ஹாட் போட்ட மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அவங்களா தான் 2 செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. இதில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கோ எதுவுமே எனக்கு தெரியல. மேபி ரொம்ப கம்மியான மிஸ்டேக் வந்து ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ இந்த 2ம் வந்துட்டு நான் அந்த இலா ஷாப் அப்படின்ற பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் 500க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட்டிஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிற ஜிப்ஸை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஃபீட் பண்ணுறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது பாருங்கள் எவ்வளோ சின்ன ஜிப்புன்னு சொல்லிட்டு. இது ஃபீட் பண்ணுறதுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு கம்மியாக நைட்டி ஜிப் வச்சுருக்கிற நைட்டி வச்சுருக்கீங்கன்னா வேற ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபீடிங் ட்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நைட்டியில் என்ன அட்வான்டேஜ்னா ஜிப் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி இவ்வளோ நீளமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். நைட்டே நான் எதுவுமே வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் இந்த ஜிப் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொன்று ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரேசியர்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். டெலிவரிக்கு அப்புறம் வந்து சாகி பிரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிரேசியர்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு நாயுடு ஹாலில் இருந்து தான் வந்து பிரேசியர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நாயுடு ஹாலில் வந்து நல்லாயிருக்கு. நான் அதையுமே லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிரெஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த பக்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரீ ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இது வந்து மாட்டிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக. பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி எப்பயுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு கொக்கி கொடுத்துட்றாங்க. ஸோ நான் வந்து
ஸோ அந்த கொக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்குது, ஈஸியான கொக்கி டைப்பில் தான் இருக்குது. நான் இதில் வந்து 4 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு 400 ருபீஸ் வந்து ஒரு இதுவே வரும். நீங்கள் வந்து ஆஃபர் இருக்கிற டைமில் வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப வந்துட்டு கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க, ரொம்பனா 350 ருபீஸ்க்கு கொடுப்பாங்க. நான் இதில் கம்மியான கலர்ஸ் தான் இருக்குமே கூட. ஸோ ஒரு 4 கலர் இருந்துச்சு, நான் அந்த 4 கலர்லேயும் ஒவ்வொரு கலர் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வேணும்னா நாயுடு ஹாலில் நான் அந்த லிங்க் வந்து அந்த பிராண்டோட நேம் மறந்துட்டேன், அது நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் இன்னும் நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட், அப்புறமா என் பேபிக்கு வாங்கின திங்ஸ் ரிலேட்டடாக, ப்ரெக்னென்சிக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். வீடியோவில் வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா பை.